அப்பா பிள்ளையாருப்பா, எந்த தடங்களும் இல்லாம நான் நினைச்சது நடக்கிற மாதிரி பாருப்பா. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். எம்பி சார் கிட்ட சொல்லி மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் எனக்கு வர மாதிரி பாருங்க சார். பட்டியலா சார், தாம்பரத்துல போட போற ஃப்ளைஓவர் கான்ட்ராக்ட எங்க கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீ ஏர் டிக்கெட் நாங்க தரோம் சார். ஓகே கோபால். ஓகே சார். யோ பாட்டிலா. என்ன திருவேங்கடம் சார், ஏதாவது பிரச்சனையா? காலங்காத்தால இவ்வளவு டென்ஷனா வரீங்க, சொல்லுங்க. நீ இப்படியே மௌனமா இருந்தா அந்த கேஸ் கோர்ட்ல நிரூபணமாயி என்ன தூக்கி ஜெயில போட்டு கழுதிங்க வச்சிருவானுங்க. அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்கு? அந்த மூலக்கடை முனுசாமி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறானா. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அந்த முனுசாமியோட மூச்சு நின்னு போகணும். ஏய் சலீமுக்கு போன் போடு. சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஓகே, நீங்க வாங்கடா. பாட்டிலா சார் அர்ஜென்டா வர சொல்லியிருக்காரு, வாங்க போலாம். ஆட்டோ ஏ முண்டாசு. வேலை முடிஞ்சிட்டு தல. வெரி குட். போய் சலீம் கேரேஜ்ல ஒளிஞ்சுக்குங்க. யோ பப்ளிக்கா கிளியர் பண்ணுங்க சீக்கிரம். போயிட்டியா போயிட்டியா? அடப்பாவி. என்ன சார், என்ன இது? இந்த நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் சாதாரண மனுஷன் இல்ல சார், தங்க சார், தங்கம். இப்படி கொண்டுட்டாங்களே. இன்ஸ்பெக்டர் சார், கூடிய சீக்கிரம் இவனை கொன்னவன நீங்க கண்டுபிடிச்சு உள்ள தள்ளல உங்க உத்தியோகத்துக்கே உல வச்சிருவ. ஜாக்கிரதை. போயிட்டியா போயிட்டியா? இன்ஸ்பெக்டர். யார் பேசுறது? ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த மர்டர்ல சம்பந்தப்பட்டவங்க சலீம் கேரேஜ்ல இருக்காங்க. டாடி, வேலை முடிஞ்சதும் கைய கழுவிடணும். யோ இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க, போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். எங்களையா பிடிக்க வரீங்க? என்ன மேட்டர் சொல்லு. அந்த பாட்டில வேலை முடிஞ்சதும் எங்களையே புடிச்சு கொடுக்க பார்த்தான். இப்ப என்ன பண்றது தல? நீங்க 3 பேரை உடனே போய் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுங்க. என்னத்தல நாங்களே ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகுறதா? நான் எஸ்ஐ கிட்ட எல்லாம் பேசி வச்சிட்டேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஸ்கெட்ச் போடுவோம். ஏய் வாடாங்க. என்ன வாடாங்க? இருடா, எங்க ஒரு கட்டிங் விட்டு வரேன். ஐயோ வாடி. ஐயோ நிறுத்துங்க. என்ன கலாட்டா? சார் நானே காசு இல்லாம கட்டிங் அடிக்கிறேன் சார். இவனுக்கு கூப்பிட்டு என்ன அடிக்கிறானுங்க சார்? நீ போய் நிம்மதியா கோட் ரெடி. இவனுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு ஒரு கோட்டு கொடுப்பா. தடி மாடுங்க மாதிரி இருந்துகிட்டு ஏன் அவனை பிடிச்சு அடிச்சீங்க? நீங்க அடிக்கலையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் சொல்றேன். இத கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துறியா? ஓகே சார். என்ன இன்ஸ்பெக்டர், உங்க ஏரியா எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஐயோ, அந்த ஏசிபி தினம் ஒரு ரைடுன்னு சொல்லி ரிவிட் அடிக்கிறார் சார். போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆபீஸ், கோர்ட்னு சுத்திட்டே இருக்க வேண்டியதா இருக்கு சார். இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சார். யோ இவனுங்க எப்படியா உன் கை கிடைச்சானுங்க? நேத்து எனக்கே அல்வா கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க. என்னையா சொல்ற நீ?
நான் இவனுங்களை 3 நாளைக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டேனே. நீ இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா கைக்கு நிறைய கிம்பளம் வந்து சேர்ந்திருக்கு போல இருக்கு. அப்படின்னா நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு நீ என்ன சந்தேகப்படுறியா? யோ, நான் லஞ்சத்தை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது இல்ல. லவர், நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணேன், கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஒருவேளை கோர்ட்ல ரிலீஸ் பண்ணா அதுக்கப்புறம் நீ அரெஸ்ட் பண்ணிக்க. ஏய், அவனுங்களை கூட்டு வாங்கயா. அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்கள இல்லடா, கடமைக்கு துரோகம் செய்யற ஒன்ன மாதிரி ஆளுகளை. ஏய், போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா. சரிண்ணா. அண்ணா, சாகர் வந்திருக்கான். இவன் எதுக்குடா இங்க வந்தான்? சாந்தியை டாவடிக்கிறதுக்காக வந்திருப்பான். என்ன மச்சான், சாந்தியை டாவடிக்கு வந்திருக்கிய? நான் சாந்தியை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சு உனக்கே அந்த வயிறு எரியுது. அவ என்னைக்கோ என்ன ஓகே பண்ணிட்டாடா. நெக்ஸ்ட் சண்டே அவ பர்த்டே. அவளுக்காக நீல்கிரிஸ்ல இருந்து கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ணாலும் அவ உனக்கு இல்ல, எனக்கு தான் சொந்தம். என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? சாந்தி கிடைக்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ற மாதிரி உன்னை கண்டம் துண்டமா வெட்டிடுது. ஏய், நான் ஒன்னும் சந்தன மரமும் இல்ல, நீ பெரிய சந்தன கடத்தல் வீரப்பனும் இல்ல வெட்டி சாய்க்கிறதுக்கு. என் பேர் சாகர். என்கிட்ட வச்சுக்கிட்ட வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஏய், நீ இன்னொரு தடவை சாந்திய பார்க்க வந்தன்னு தெரிஞ்சது அவனை அங்கேயே உனக்கு சமாதி கட்டிடுவேன். விடுங்கடா. ராயபுரம் ஆளுன்னா என்னன்னு உனக்கு அப்புறம் காட்டுறேன். வாங்கடா. ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களே, இந்த தடவை நடக்க போற எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் ஆதரவு கொடுக்கிற வேட்பாளர்களை பெருமளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நம்பு உன் நம்பிக்கை நாசமா போக. எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக ஏழைங்களுக்கு, வியாபாரிங்களுக்கு, மீனவர்களுக்கு கணக்கு பார்க்காம பணத்தை வாரி வாரி கொடுக்கறதா இருக்கேன். இதுக்கு யாரு தடையா இருப்பாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அட முட்டா பையன் அவனே, நீ கெட்டது மட்டும் இல்லாம இந்த நாட்டையே கெடுக்க பாக்குறியடா. ஏய், வாய முடுறா கிழவா. நீ உருப்பட மாட்டடா, சத்தியமா உருப்பட மாட்டேன். ஏய், உன்னை கையெடுத்து கேட்டுக்கிற, கொஞ்சம் சும்மாரு. நாட்டுல நல்லவனுக்கெல்லாம் சாவு வருது, உனக்கு வர மாட்டேங்குதேடா. ஏய், விட்டா பெருசே நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிடும். முதல்ல போய் அவன் வாய மூடுங்க. அட படுபாவி பையனே. அவரோட வாய சுலபமா மூடிடலாம், ஆனா ஊர் வாய மூட முடியாது. இந்த வாட்டி எலெக்ஷன்ல நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் இப்பவே இந்த மாலையை உங்களுக்கு போட்டுட்டு போலான்னு வந்தேன். யோ வஜ்ரவேலு, உன் புலம்பல் என்னன்னு புரியும்படியா சொல்லு. அந்த மாஜி எம்எல்ஏ பெருமாள் சாமி இருக்கானே, இந்த வாட்டி எலெக்ஷன்ல அவன் தான் ஜெயிக்க போறான்னு ரொம்ப கூச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க இப்பவே உஷாரா இல்ல, நான் எங்கேயாவது பிளாட்பாரத்துல சுண்டல் கடை வச்சு பொழைக்க வேண்டியதுதான். போன மீட்டிங்ல என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு ராயபுரம் சிவாவோட சப்போர்ட் இருக்கு, நான் அதிக மெஜாரிட்டியில ஜெயிப்பேன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு புடி புடிச்சா போதும். அவன் பேரு யாரா நீ? நீ சிவா. ராயபுரம் சிவா.
என்ன பெருமாள் சாமி, அந்த கேங்க பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா? ஆமா சிவா. இந்த தேர்தலுங்கிற யுத்த பூமியில நாம எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம குறி எப்பவுமே வெற்றி அடைகிறதுல இருக்கணும். எத்தனை தடைகள் வந்தாலும் நாம நினைச்சதை சாதிச்சு காட்டணும். இல்ல சிவா, இந்த தடவை நடக்க போற எலெக்ஷன்ல என்னென்ன கலாட்டா நடக்க போதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயம் எதுக்கு பெருமாள் சாமி? கையுக்கு கையி, காலுக்கு காலு, ரத்தத்துக்கு ரத்தம். அதுதான் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கணும். தேவையில்லாத பயத்தை விட்டுட்டு நம்ம தொகுதி மக்களுக்காக இந்த வாட்டி நடக்க போற எலெக்ஷன்ல நீ போட்டியிடணும். இரவு பகலின வித்தியாசம் பார்க்காம கஷ்டப்படுற ஏழங்க வயித்துல அடிக்கிற அந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் கற்பிக்கல நான் ராயபுரம் சிவாவே இல்லை. ஏய் தாயோலி, ஏய் யாரா நீ? ஏய் பொறம்போக்கு, ஜெயில இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? நீயத்துல வணக்கம். ஏன் ஆளுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கச்சடா புத்தியை காமிச்சு அவங்களே கொள்ள திட்டம் போடுவ நீ? சாரி தல. ஏய், உன் கிரிமினல் புத்தியை என்கிட்ட காமிச்ச சொடுக்கு சொடுக்கு போடுற டைம்ல உனக்கு சமாதி கட்டிடுவேன். தல, உனக்கு எனக்கு நடுவுல எவனோ ஒருத்தன் வத்தி வைக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். இந்த பன்னாரப்பேட்டை சுந்தர பாண்டி கிட்ட ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்கிறியாடா? டேய், ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வர்றேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.